இந்த வருடத்தில் அற்புதங்கள் பல நடக்கப் போகின்றன. அது உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் பெறும் ராசியாக அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு நல்ல விஷயம், இந்த ராசிக்கு செல்வ பொருளாதார விருத்தி உண்டுங்க. இத்தனை நாளாக வட்டி கட்டியவர்கள், கடனில் இருந்தவர்கள், வாடகை வீட்டில் இருந்தவங்க புது வீடு போகலாமா, கடனை அடைக்க ஒரு வழி பிறந்து மற்றவங்களுக்கு பணம் கொடுக்குற நிலைக்கு செல்வ கிடைச்சம் வருதுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா, சார் வெளிநாடு போகணும், வெளி மாநிலம் போகணும், கிடைக்குமான்னு முயற்சி பண்ணிங்க. அற்புதமான வருடம் இருக்குது. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் எழுதி நான் ஒரு டெவலப் ஆகணுங்க, கவர்மெண்ட் எக்ஸாமு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் கிடைக்குமா, இந்த மாதிரி பல பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. இந்த வருடத்தில் அதுக்குண்டான ஒரு வழிவகை வந்தாச்சு. நீங்கள் முயற்சி செய்தால் மட்டும் போதும். 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். இது தடங்கள் இருப்போம். காம்படிட்டிவ் எக்ஸாம் எப்படி இருக்கும், சின்ன ஒரு சனி 3இல் சம்மந்தப்பட்டால் எழுதி பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். சனிங்கன்னா உழைப்புன்னு அர்த்தம், ஃபிசிக்கல் ஒர்க். இது இருந்தால் எழுதி பார்க்க உங்களுக்கு இந்த வருடம் காம்படிட்டிவ் எக்ஸாம் நின்றுவீங்க. சார் இடம் வீடு பார்க்கும்போது உங்கள் ஜாதக ரீதியாக இந்த தசை அதெல்லாம் பார்த்து சொல்லலாம், ஆனால் கட்டுவீங்கன்னு முக்கியம். சார் திருமண யோகம், சார் ஜூன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னால் ஜூனில் 7ஆம் வீட்டில் குரு பகவான் வருவார். குரு பலன் கிடைக்கும். மனதுக்கு பிடித்த வரன், அது குடும்ப ரீதியாக அனைத்துக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு வரன் அமையும்.